அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் மன்னிக்கணும், இது நேற்றைக்கு வந்திருக்க வேண்டிய பதிவு மைக்ல சம் ப்ராப்ளம் அப்படின்றதுனால அது ஊமப்படமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி டைம் ஆயிடுச்சு. அதனால தான் ரைட். இந்த நீட் தேர்வு ரீடெஸ்ட் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிந்தது. அதாவது வருஷம் மழை பெய்யும் போது வெள்ளம் வந்துச்சு, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது, அரசாங்கம் செயலிழந்து விட்டது, இதுதான் வந்து இவங்களுடைய ஆட்சியா அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த நீட் எக்ஸாம் ஒவ்வொரு தடவையும் நடக்கும் பொழுது ஏராளமான சோஷியல் மீடியா போஸ்ட்டு, இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்களா இப்படி நடக்குது, அங்கே அப்படி நடக்குது அப்படின்னு. அது நல்ல விஷயங்களும் இருக்கலாம், கெட்ட விஷயங்களும் இருக்கலாம். இது வந்து ஒரு வாடிக்கையாகி போய்விட்டது. ஸோ இன்னைக்கு அந்த வித்தியாசமாக ஸ்ட்ரக்சர்டாக போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். முதல்ல வந்து அந்த நீட் தேர்வு அவசியமா அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும், ஏன்னா இதை பற்றி நிறைய நம்ம தோச்சி காய போட்டோம். அதற்கு பிறகு இந்த நீட் தேர்வு ரீடெஸ்ட்ல நடந்ததாக சொல்லப்படுகின்ற பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் யார் காரணம், இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வேணும்னா என்ன பண்ணணும், அந்த சொல்யூஷன் பாசிபிளா, இந்த விஷயங்களை பற்றி விலாவாரியா சுருக்கமாக பார்த்துடலாம் அப்படின்னு. ஒய் நாட் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. என்ன ஒரு அட்மிஷனுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்படின்றது நான் மெடிக்கலுக்கு மட்டும்தான் இருக்கா? இந்தியா லெவலில் விடுங்க, தமிழகத்திலேயே இந்த டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், இதில் என்ஜினியரிங் கோர்ஸ் சொல்லப்போனால் தமிழகத்தில் இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்றது வந்து தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன எந்த காலேஜ் என்ன கோர்ஸு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். அப்படிப்பட்ட என்ஜினியரிங் கோர்ஸுக்கு என்ட்ரன்ஸ் வைக்கிற பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருக்குது? அந்த என்ட்ரன்ஸை பற்றி ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? சரி, நீங்கள் இன்ஜினியரிங்கை விட்டுருங்க, இந்த 9th 6th இவ்வளோங்க 1வது சேர்றதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறது, இல்லை அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ குழந்தைகிட்ட கேள்வி கேட்கறது அப்படின்றது எத்தனை பள்ளிகளில் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். சினிமாவே வந்துச்சு, ஏன்னா சினிமாவில் சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கேள்வி கேட்கக்கூடாது. இந்த பியூசி பாலஸ், அலெக்சாண்டரோட குதிரை, பிரகாஷ்ராஜ் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அடுத்த குற்றச்சாட்டு இதில் காங்கிரஸில் சொல்லியிருக்காங்க, இது பாருங்க, தமிழக மாணவர்களுக்கு நீட்டிலிருந்து விலக்க வேண்டும் அப்படின்றது தான் ராகுல் காந்தி அவர்களுடைய கொள்கை அப்படின்னு. ஏன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? இப்போ தமிழ்நாடு கல்வித்தரம் அது வந்து உச்சத்தில் இருக்கின்றது. குறிப்பாக இந்த பீகார், ஊபி, மாப்பி இங்கெல்லாம் விட நமது கல்வித்தரம் பெரிய அளவில் உயர்ந்திருக்கின்றது, வளர்ந்திருக்கின்றது. இப்படி தான் நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பீகாரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாரும் நீட்டு தேர்வு வேணும், ஐயோ எங்களுக்கு அதிக சுமையை கொடுக்கின்றீர்கள் அப்படின்னு யாருமே வந்து குறை சொல்லலை. இங்கே இருக்கவங்க மட்டும் ஏன் சொல்கிறாங்க? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுவீங்களா? பீகாரில் இருக்க ஸ்டூடெண்ட்டை விட நம்ம பசங்க என்ன அறிவில் குறைந்தவர்களாக போயிட்டார்களா? ஏன் இந்த மாதிரியே நம்ம பசங்களை நீங்கள் வந்து குறைச்சே பேசினுக்கிறீங்க? யாரோ ஒரு சிலருடைய லாபத்துக்காக நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நீங்க குறைவாக மதிப்பிடுகின்றீர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது +2 எக்ஸாம் தான் எழுதிட்டாங்கோ, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எக்ஸாம் தயாராகணும், ஸ்ட்ரெஸ் அப்படின்னா சரி. நான் ஒன்று கேட்குறேன், தமிழகத்தில் இந்த இன்ஜினியரிங் மெடிக்கல் அப்படின்றதுக்கு முதல்ல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸை ஒழிச்சு கட்டிட்டாங்க. வெறும் +2 மார்க் இதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்னு இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்தப்போ அந்த கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டியூட் இருந்தது, ஞாபகம் இருக்கா? இப்போ அது மாறின பிறகு +2ல அதிக மார்க் எடுக்கணும். மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கோர்ஸு, கேட்ட அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்லை மற்ற காலேஜோ கிடைக்கும் அப்படின்ற நிலைமை தானே இன்னைக்கு இருக்கு. அகைன் மறுபடியும் சினிமாலேயே சொல்கிறேன், சமுத்திரக்கனி அவர்கள், அவர் வந்து புரட்சிகர இயக்குனர், அவரே ஒரு படத்தில் எடுத்திருப்பார், அது கோழி பண்ணைன்னு கூட வந்து சொல்லுவாங்க. +2 இந்த பசங்க 10th வந்துட்டாலே அவங்க வீட்டில் நம்ம அப்பா அம்மா பண்ணுற கூத்து இருக்குது பாருங்க. இவங்க உட்காந்து IPL பார்த்துட்டு இருப்பாங்க, பிள்ளைய வந்து எதிர்க்க ஒரு ரூமில் தள்ளி கதவை சாத்தி போட்டு நீ இதெல்லாம் பார்க்கக்கூடாது, படிச்சுக்கினே இருக்கணும் அப்படின்னு. அந்த 10, 11, 12 3 வருஷமும் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, எந்த என்கேஜ்மெண்ட்டும் கிடையாது, ஒரு 4 கிழமை கிடையாது, சொந்தக்காரங்க யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது, இவங்க ஒரு கல்யாண காட்சின்னு எங்கேயும் வெளில போக மாட்டாங்க. ஓடு 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 அப்படின்னு பந்த குதிரையை வந்து அப்படியே குச்சி வச்சு குத்துற மாதிரி பசங்களை நாம தான் டார்ச்சர் பண்ணி வச்சுன்னுக்கிறோம். சரி, இவ்வளோ சொல்கிறாங்களே டிஎன்பிஎஸ்சி, இதில் வந்து நிறைய எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க, இதுக்கு எவ்வளோ கோச்சிங் சென்டர் இருக்குது? அப்போது அந்த கோச்சிங் சென்டரில் பல ஆயிரங்களோ எவ்வளவோ கட்டி படிக்கிறவங்க ஒரு லெவல் மேலே போயிடுறாங்க இல்லையா, அவங்களால எக்ஸாமை நல்லா ஃபேஸ் பண்ண முடியுது. ஆனால் அந்த வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதனால் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்லாம் வேண்டாம், அதுதான் நீங்கள் குவாலிஃபிகேஷன் +2 அப்படின்னா +2 மார்க் இருக்குது இல்லை, அதை வச்சு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
இல்லை டிகிரி லெவல் அப்படின்னா டிகிரியில் என்ன மார்க் வாங்கிக்கிறாங்களோ அதை வச்சு செலக்ட் பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு எக்ஸாம்னு வச்சு கோச்சிங் சென்டர்கள் பலனடைவதற்காக எக்ஸாம் நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும். ஸோ இனிமே நீட் தேர்வை பற்றி பேச வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ அந்த பிரச்சனைகளை பார்க்கலாம். ஒரு மாணவர் பாருங்க, ஒரு நாக்பூர் பக்கத்தில் இருக்கிறாரு. அவருக்கு அபுதாபியில் சென்டர் அலோகேட் பண்ணிக்கிறாங்க இந்த என்டிஏ. இதெல்லாம் நியாயமா இருக்குதா? எங்கேருந்து அவர் டிக்கெட் வாங்கினு எப்போ போயிட்டு இதெல்லாம் மாணவர்களை டார்ச்சர் பண்ற மாதிரி இல்லையா அப்படின்னு அந்த மாணவருடைய அப்பா கூட ஏதோ பேட்டி கொடுத்ததா சொல்றாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலலாம் இதை போட்டாங்களாம். சோசியல் மீடியாலையும் நிறைய சுத்த ஆரம்பிச்சிடுச்சுங்க. நல்ல காலத்துக்கு ரொம்பவே அதிசயமா அந்த என்டிஏ என்ன பண்ணாங்க, அந்த மாணவருடைய நம்பர் என்ன ஏது அப்படின்னு பார்த்து, ஏங்க அவரே அவருடைய லாகின் கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி உள்ள போயிட்டு அவர் தாங்க அபுதாபி செலக்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சென்டர் சில சமயங்களில் வேற ஏதாவது அலாட் ஆயிருந்ததுன்னா அதை மறுபடியும் மாற்றிக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னும் என்டிஏ தரப்பில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டோடைய அப்பா கிட்டன்னு நினைக்கிறேன் தொடர்பு கொண்டு சரி அவருக்கு எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவருக்கு நாக்பூர் பக்கத்துலேயே அவருக்கு சென்டரை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏதோ அதிசயமா என்டிஏ சுறுசுறுப்பா வேலை செஞ்சாங்க. அதனால இந்த ஒரு பொய்யான போலியான பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்களா? இப்படித்தான் அண்டார்டிகாலெல்லாம் இவங்க சென்டர் போடுவாங்க போலுக்குது. மாணவர்களின் வாழ்க்கையுடன் விளையாடுகின்றது மத்திய அரசு, இப்படித்தானே எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் நிறைய இடங்கள்ல அது வேற சில பேர் சோசியல் மீடியால ஒரு சோகமான பிஜிஎம்லாம் வேற போட்டு சுத்த ஓட்டுனுக்கிறாங்க. என்னன்னா பாருங்க, 1:30 க்ளோசிங் டைம்னு போட்டிருக்காங்க. 1:31 வந்தாருங்க, உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நியாயமா? 1:30னா 1:30 தான். அதுக்கு மேல இப்படி 1:31 அட்மிட் பண்ண முடியும்? ரூல்னா ரூல் தானேங்க. ஆனா இந்த இந்தியாவில தான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அது கொஞ்சம் டாலரன்ஸ் வச்சுக்கோங்க, இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே எல்லாத்துலயும் ஒரு இன்டிசிப்ளினை கொண்டு வச்சிடணும். ட்ரெயின் 12:28 இங்கேருந்து கிளம்பும் அப்படின்னு போட்டுது. நீங்கள் 12:29 வந்துட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் தானே லேட்டாக வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் பாட்டுக்கு ட்ரெயினை தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு நம்ம யாராவது கேட்போமா? அடுத்தது, இந்த எக்ஸாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாமாக எல்லாருமே கன்சிடர் பண்ணுறாங்க. ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்படி இருக்குச்ச அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குது, நாம் இருக்க இடத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதோட கூட குஷன் டைம்னு ஒன்று வச்சுக்கணும். நல்லா பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதும்போது அப்போ நமக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது. இப்போ மட்டும் தெரியுமான்னு கேட்காதீங்க. அப்போ சில பேர் ஐடியா கொடுத்தாங்க, நீ அப்போ ஜோனாக இருக்கும், மெட்ராஸ் ஜோனு, கோயம்புத்தூர் ஜோனு, வெள்ளூர் ஜோனு அப்படின்னு. மெட்ராஸ் ஜோன் செலக்ட் பண்ணாத, வெள்ளூர் ஜோன் செலக்ட் பண்ணு அப்படின்னு. என்னன்னா மெட்ராஸில் இருக்கவங்களாம் அறிவாளிங்களாம், காம்படிஷன் அதிகமாக இருக்குமா, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் அவ்வளோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளூர் ஜோன் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது ஒட்டுமொத்த மெட்ராஸே அங்கே தான் இருக்குது அப்படின்னு. நாளே போயிட்டோம். எங்கள் அப்பா கூட வந்தார். ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து, சின்ன ஹோட்டல் தான், ரூம் எடுத்து தங்கிட்டு ராத்திரி 8:30 மணிக்கு அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு அங்கேருந்து ஒரு 10-15 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸு போய் பார்த்துட்டு அந்த ஹால் டிக்கெட்டை வச்சிங்கன்னு அந்த ஸ்கூலோட நேம் போர்டு இருக்கும் பாருங்க, ஒவ்வொரு எழுத்தாக செக் பண்ணாரு எங்கள் அப்பா. இதுதான் ஹால் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அடுத்த நாள் காலையில் 5 நிமிஷம் தானே, ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பினா போதும் அப்படின்னா, 1 மணி நேரம் முன்னாடி கிளம்பு. இல்லைப்பா 5 நிமிஷம் தானே, நான் டபுள் டைம் வச்சேன்னா 1/2 hour. உனக்கு இந்த ஊர் தெரியாது. நீ பாட்டுக்கு போகும்போது அந்த தெருவில் ஏதாவது பிளாக் இருந்தது, இல்லை ஊர்வலம் இருக்குது, அதனால் வேற வழி சுற்றி போனால் உனக்கு தெரியுமா, திண்டாடி போயிடுவேன். அதனால் நல்லா அட்வான்ஸாக 1 மணி நேரம் முன்னாடி போய், என்ன குறைஞ்சி போச்சு உனக்கு, இங்கே உக்காந்துருக்கிறத அங்கே போய் உக்காரு அப்படின்னாரு. அதே மாதிரி 1 மணி நேரம் முன்னாடி கிளம்பி 3/4 மணி நேரம் முன்னாடியே நான் எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உக்காந்துட்டேங்க. ஸோ அந்த மாதிரி இது முக்கியமான விஷயம். பிஎஸ்ஆர்பி ஒரு எக்ஸாம் இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம அது வேலைக்கான தேர்வு. ஆனால் இது நம்மளுடைய படிப்புக்கு அந்த நீட் அப்படின்றது. அப்போது அதில் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்திருக்கணுமா வேணாமா? அப்புறம் நீட் தேர்வு பழி வாங்குகிறது, மாணவர்களை டார்ச்சர் பண்ணுகிறது அப்படின்னு சொன்னால் யாரோட தப்பு அது? இந்த மாதிரி இந்த மாணவர் ஒரே ஊரில் ஒரே மாதிரியான பள்ளி, அது 2 இடத்துல இருக்கு போல இருக்கு. இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த ஸ்கூலுக்கு போயிட்டாராம். அதுக்கப்புறம் அங்கே போனோன்னே ஐயோ இந்த ஸ்கூல் இல்லைப்பா, அந்த ஸ்கூல் அங்கே இருக்குதுன்னு நல்ல காலத்துக்கு அங்கே இருந்த காவல்துறையினர் என்ன பண்ணிக்கிறாங்க, போலீஸ் ஜீப்லேயே கூட்டின்னு போயிட்டு அவர் அந்த இடத்துல விட்டுருக்காங்க. கரெக்டாக டைமுக்கு போயிட்டாரு. காவல்துறையினரை மக்கள் பாராட்டினர் அப்படின்னு சந்தோஷம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம்.
ஆனால் எல்லா பசங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பக்கத்துலேயே ஒரு காவல்துறையினருடைய ஹெல்ப்போ இல்லை வந்து ஒரு குட் சமாரிட்டன் மாதிரி யாராவது கார்டியன் ஏஞ்சல் ஒருத்தர் வந்து ஐயோ தம்பி நான் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு வண்டியில் கொண்டு போய் விடுற வாய்ப்பு கிடைக்குமா? இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வந்து எல்லார் கையிலையும் இருக்குங்க. அப்போது அந்த சென்டர் என்ன, அது எங்கே இருக்குது, இது கூகுள் மேப் எல்லார்கிட்டையும் இருக்குது, அதை சர்ச் பண்ணி பார்க்கணும், அந்த பேர் கரெக்டாக அதை செக் பண்ணணும். சார் அங்கே மாணவர்கள்லாம் குழந்தைகள், சரி ரைட்டு, அப்போ அவங்க பெற்றவங்க இதை கைட் பண்ணியிருக்கணும். சார் எல்லா பெற்றவங்களும் வந்து டெக் செவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண தெரியாதவங்களாக இருப்பாங்க. இந்த காரணத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். அப்போது அந்த பசங்க மேலே அந்த பொறுப்பு அதிகமாகின்றது. சரி நமக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யார்கிட்டயாவது கேட்டு இந்த மாதிரி இந்த சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா? அட்லீஸ்ட் நாளே வெளியூருக்கு போய் எழுதணும் அப்படின்றது வேறங்க. நம்ம ஊர்லேயே ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரில் அப்படின்னு சொல்லும்போது நாளே போயிட்டு என்ன சென்டர் ஏது என்ன அப்படின்ட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு வந்திருக்க வேணாமா? இந்த ஒரு சின்ன முயற்சி கூட இல்லாமல் நீங்கள் வந்து நீட் தேர்வு மேலே குறை சொல்கிறது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? இப்படித்தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இதுக்கும் மத்திய அரசாங்கத்துக்குமோ இல்லை வந்து அந்த என்டிஏக்குமோ எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எல்லாம் நம்மளுடைய தப்பு. ஆனால் ஒட்டுமொத்தமாக பழிய அந்த நீட் எக்ஸாம் மேலே போட வேண்டியது. சரி, இப்போ இதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லையா அப்படின்னா அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதை பாருங்கள், இந்த வருஷம் நீட்டு வந்து நல்ல மார்க் கிடைக்கல, எனக்கு வந்து செலெக்ஷனில் வரல அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போகுது. யோசிச்சு பாருங்கள், தடவை எழுதும் போதே ஏன்னா அந்த அப்பா அம்மா அந்த பந்தய குதிரை மாதிரி குத்திக்கினே இருக்கிறாங்க, ஓடு 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 அப்படின்னு. அப்போவே பாவம் அந்த பசங்களுக்கு டென்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நல்ல மார்க் வரல அப்படின்னும் போது செகண்ட் டைம் நீட்டு எழுது, ஒரு வருஷம் நீ வந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த செகண்ட் டைம் போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். சரி, அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா சிம்பிள் சொல்யூஷன். இதுக்கு நீங்கள் வந்து நாசா சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு விஷயம் அது எங்கேயோ 1 2 அப்படின்னு இருக்கிறத விட பரவலாகி விட்டது அப்படின்னு சொன்னால் அதை பற்றின பயம் நமக்கு போய்விடும். சின்ன உதாரணம் சொல்லவா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் பைபாஸ் அப்படின்னு, ஐயோ பைபாஸா, அந்த என்டையர் ஃபேமிலியே வந்து கடவுளுக்கு வேண்டின்னு உக்காந்துட்டு இருப்பாங்க. ஐயோ பைபாஸ் சர்ஜரி பண்ணோம், என்ன ஆகுதோ எப்படி ஆகுதோ அப்படின்னு. நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி 2 பெரியவர்கள் பேசுகிறத கேட்டேன். எப்படியும் அவங்களுக்கு வந்து ஒரு 65-70 வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தர் கேட்குறாரு, என்னடா நீ ஒன்றும் பைபாஸ் பண்ணிக்கலையா? இல்லைடா, ஒரு 35%, 28% அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான். என்னடா நீ இது பாரு, நான் போன வருஷம் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஒன்று தெரியுமா, இப்போ நான் உனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் சார்ஜில் ஒரு 10% ஆஃப் கொடுக்குறாங்கடா. ஆமாம், அந்த ஆஸ்பத்திரியில் அது கொடுக்குறாங்க, நான் ரெஃபர் பண்ணுறேன், போய் பண்ணிட்டு வா டக்குன்னு. இதெல்லாம் போயிட்டு நீ தள்ளி போட்டுனுக்கிறேன். என்னவோ மெயின் ரோட்டில் போகிறது பதிலாக பைபாஸ் ரோட்டில் போடுற மாதிரி சர்வ சாதாரணமான விஷயமாகி விட்டது இன்னைக்கு பைபாஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது. யாரும் பயப்படுறது கிடையாது. சரி சார், அப்போ என்ன நீட் தேர்வு வந்து அப்போ எல்லாரும் எழுதணுமா இல்லை வந்து மாதம் 1 வைக்கணுமா அப்படின்னா அதான் அங்கே தான் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னும் போது தான் இந்த தடவை செலக்ட் ஆகலைன்னா நாம் வந்து இன்னும் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணணுமே, காத்துட்டு இருக்கணுமே அப்படின்ற ப்ரெஷர் பசங்களுக்கு. அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா அது எம்கேட்னு நினைக்கிறேன், மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் டெஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த ஜிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா இந்த எம்கேட் மார்க், இது ரெண்டுத்தையும் வச்சு தான் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு இருக்குது போல இருக்கு. இது ஒரு வருஷத்தில் 3 தடவை நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை எழுதலாமா? அது ஏதோ ஒரு விண்டோ வச்சுருக்காங்க, அது ஃபால் சீசன் அந்த சீசன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு 8 மாதம் அந்த எக்ஸாம் டிஃப்ரெண்ட் டேட்டில் நடத்துவாங்க போல இது. மொத்தமாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 7 தடவை இந்த எக்ஸாமை எழுதலாமா? அதில் எது ஹையஸ்ட் ஸ்கோரோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் இப்போ நீங்கள் 5வது எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் வந்து ஒரு 80% வருது. ஆனால் 6வது எக்ஸாம் எழுதும்போது 70% ஆயிடுச்சுன்னா அது குறைஞ்சிச்சுலாம் நினைக்க வேணாம். சரி, அதுவே பெருசாகுது, 5வது எக்ஸாமே வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிஸ்டத்தை நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ சொல்லலாம், சார் அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அட்மிஷன் அப்படின்றது கிடையாது, ஆனால் இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை தானே அட்மிஷனு. அப்போ நீங்கள் நடுவில் எழுதினா மட்டும் என்ன அப்படின்னா இருக்குது. இப்போது நீங்கள் நீட் எழுதுறீங்க ஃபர்ஸ்ட் டைம்,
இந்த தடவை உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். கிடைக்கலன்னு சொன்னால் இன்னொரு வருஷம். ஆனால் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு 3 டெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா அப்போது உங்களுடைய அந்த டேட் அண்ட் டைம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ப்ரெஷர் இல்லாமல், ஏன்னா 1,00,000 பேர் ஒரே நேரத்தில் எழுதுறதுக்கும் ஒரு 20,000 பேர் இல்லை 30,000 பேர் அப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்காது, அண்டு சென்டருக்கு அவ்வளோ நெருக்கடி இருக்காது. ஸோ இப்போ எழுதுறீங்க, எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல, ஒரு 2 மாதம் 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் எழுதுறீங்க, ஒரு 10% அதிகமாக வந்துருக்குது, ரைட் இன்னொரு அட்டம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷத்துக்குள்ளே 3வது ஒரு தடவை எழுதுறீங்க. அதிகமாக வந்தது அப்படின்னு சொன்னால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க, இல்லை கம்மியாக இருந்ததுன்னா 2வது எக்ஸாம் மார்க் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்த அட்மிஷனுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. ஸோ இந்த செகண்ட் அட்டம்ப்ட் அப்படின்றவங்க, அதுவும் ஒரு கணிசமான நம்பர்ஸ் இருக்குது இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்களில். அப்போது அவங்க இந்த ஃபஸ்ட் டைமர்ஸோட கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்களா? ஆல்ரெடி அந்த வருஷத்தில் 3 ஆப்ஷன் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 2வது எக்ஸாம் அப்படின்னு வர வேண்டிய அவசியம் இருக்காது பெரும்பாலும். அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 3, பட் 2 வருஷத்தில் ஏதோ 4ன்னு வச்சுருக்காங்க போல இருக்குது. சார் இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இப்போது இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், பேங்க், இந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் வச்சுருக்காங்க. அதில் இன்னும் அதிகமான பேர் கலந்துப்பாங்க. அப்போ அதுக்கெல்லாம் சென்டர் அவங்க அலோகேட் பண்ணுறாங்க இல்லையா. ஒட்டுகா எழுதுறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் டேட் அண்ட் டைம் சூஸ் பண்ணி எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த நெருக்கடி இருக்காது. அதனால் எல்லாருக்கும் வந்து கேட்ட இடத்துல சென்டர் கிடைக்கும், ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டென்ஷன் இருக்காது. என்ன இப்போ இது இல்லைன்னா வந்து அது அடுத்துலனா அது அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ்டாக அவங்க போய் எக்ஸாம் எழுதுவாங்க. இதில் அரசாங்கத்துக்கு வருமானமும் கூட. ஏன்னா ஒரே வருஷத்துக்குள்ள 3 தடவை ஒரு பையன் எக்ஸாம் எழுதுறான்னு சொன்னால் 3 தடவையும் காசு கட்டி தானே எழுதுறான். இது ஒன்றும் புது யோசனை கிடையாது நண்பர்களே. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அவங்க எதுலேயும் சேர மாட்டாங்க. அதுவும் நேஷனலைஸ் பேங்க் தான், ஆனால் எஸ்பிஐ எக்ஸாம் தனியாக நடக்கும். அதே மாதிரி அதர் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அது தனியாக நடக்கும். அதுக்கப்புறம் என்னது கிராமீன் பேங்க்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது தனியாக நடக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது தனியாக நடக்கும். மொத்தம் 4 கேட்டகரி ஆயிடுச்சா. இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த +2 லெவலாக கிளரிக்கல் கேடர் அது தனியாக நடக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவேட் லெவல் அது தனியாக நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஐடி செக்டார் அது தனியாக நடக்கும். அப்போ 4 விதமான வங்கி குரூப்பு, ஒவ்வொன்றுத்துலேயும் 3 விதமான எக்ஸாம், மொத்தம் 12 விதமான எக்ஸாம். அடுத்தது இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவங்க சும்மா இருப்பாங்களா, கிராஜுவேட் லெவல், அதுக்கப்புறமா கிளரிக்கல் லெவல் அது தனி, அதுக்கப்புறம் இந்த இஸ்ரோ அதுக்கு ஒரு தனியாக எக்ஸாம், அதுக்கப்புறம் இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதுக்கு தனியாக ஒரு எக்ஸாம். இப்படி எத்தனை எக்ஸாம் ஒரு ஸ்டூடெண்ட் வருஷத்துக்கு எழுதுவான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுலேயும் ஒவ்வொரு தடவையும் 600 ரூபாயோ என்னவோ பணம் கட்டணும். அதில் இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட்லேயோ என்னவோ இருக்குதுன்னு தான் பார்த்தேன் ஞாபகம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்ணும்போது 8 டிஸ்ட்ரிக்டில் தான் தமிழ்நாட்டில் இருந்தது. சரி, ஈவன் அதர்வைஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதில் பார்த்தீங்கன்னா இந்த உள் மாவட்டங்களில் இருக்கவங்களில் இந்த பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுகின்றார்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து சென்னையிலேயே நீங்கள் இருக்கவங்க அப்ளை பண்ணிங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் சென்டர் போடுறாங்க, அவ்வளோ தூரத்தில் போகணும். அப்போது பக்கத்து மாவட்டத்திலேயோ இல்லை கொஞ்சம் தூரத்துலேயோ சென்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் காலையில் 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, நீங்கள் வந்து 8:30 மணி இல்லை 9 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே போகணும், அந்த டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்துன்னு சொன்னால் முத நாள் நைட்டு அப்போ போகும்போது எங்கேயாவது தங்கணும், தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கூட வந்து அப்பாவோ அண்ணனோ துணைக்கு வரணும். இவ்வளோ கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கிறதுனால உள் மாவட்டங்களில் இருக்க பெண்கள் பல பேர் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கே தயங்குகின்றார்கள். அடுத்தது பெரும்பாலும் சண்டே இந்த மாதிரி வீக்கெண்டில் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பல சர்வீஸ் செக்டாரில் பல பசங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் சண்டே லீவுன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு தோதான டேட்டோ டைமோ கிடைக்காது. ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் வழக்கம் போல் நான் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு சஜஷன் அனுப்பினேன். எல்லா இடத்துலையும் ஒரு பர்மனன்ட் சென்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கேட்டுன்னு சொல்லுவாங்க, எம்பிஏ அட்மிஷன். நீங்கள் ஒரு தடவை எழுதுறீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், 1, 2, 3 அப்படின்னு. அதில் எது ஹையஸ்ட் மார்க்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு மார்க் அப்படின்றது 3 வருஷம் செல்லும். டிகிரி லெவலில் ஒரு எக்ஸாம், +2 10th லெவலில் ஒரு எக்ஸாம், இப்படி நீங்கள் வச்சுருங்க. அதை வந்து அந்த வேணுங்கிறவங்க டேட் அண்ட் டைம் அவங்க சூஸ் பண்ணிவிட்டு அன்னி தேதியில் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரணும்.
ஒரு வருஷத்துல 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் அப்படின்னு கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி மார்க்கை கையில் வச்சுக்கட்டும். 3 வருஷம் அது வேலிடிட்டி. ஸோ அதுக்கப்புறம் எந்த பேங்க்கு இல்லை எந்த எஸ்எஸ்சி எல்ஐசி யார் கால் ஃபார் பண்ணாலும் நீங்கள் இதை மட்டும் கொடுத்தா போதும். 3 வருஷம் வேலிடிட்டி இருக்குல்ல, உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸும் டக்கு டக்கு டக்குன்னு முடியும். மாணவர்கள் இந்த வேலை தேடுறவங்க அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் மேலே ஃபினான்ஷியல் பேர்டன் இது குறையும் அப்படின்னு ஒரு சஜஷன் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ரிமைண்டர்லாம் அனுப்பிச்சு சந்தோஷப்படும்படியாக மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு ஸ்கீமையும் கொண்டு வந்துட்டாங்க. என்னுடைய லெட்டர் அந்த மத்திய அரசாங்கத்துடைய அந்த திட்டம் அதை ரெண்டுத்தையும் நான் போட சொல்கிறேன். ஆனால் இன்னி வரைக்கும் இது நடைமுறைக்கு வந்ததுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் மட்டும் அனுப்பினேன்னு சொல்ல, இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி சஜஷன் அனுப்பிச்சிருக்கலாம். அப்போ இதெல்லாம் மந்திரி பார்த்துட்டு இது நல்ல சஜஷனாக இருக்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அதிகாரிகிட்ட சொல்லியிருப்பாரு. அதிகாரியும் உடனே திட்டத்தை போட்டு சார் போட்டோம் சார் அப்படின்ட்டு ஃபைலை கொண்டு வந்து நீட்டிருப்பாங்க. முடிஞ்சு போச்சு. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்றதை பற்றி யாராவது கவலைப்பட்டாங்களா? அந்த அதிகாரியை கேளுங்க, சார் நான் அதுக்கப்புறம் வேற மினிஸ்ட்ரிக்கு போயிட்டேன் சார், நான் அதை பார்க்கல அப்படின்வாரு. புச்சா வந்து அதிகாரியை கேட்டால், சார் அது எனக்கு தெரியாது சார், எனக்கு முன்னாடி இருந்தவர் போட்டு போனார், அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்வாரு. அப்போ அந்த திட்டம் பேப்பரில் மட்டும்தான் தூங்குது, மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்படியே இருந்தால் அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சிகள்லாம் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. இப்போ புரியுதுங்களா? இது இராணுவத்தை கொண்டு வருவதோ இல்லை ஏர்ஃபோர்ஸை கொண்டு வருவது அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிரந்தர தீர்வாகாது. ஈவன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு வச்சாலும் இன்னைக்கு வைக்கப்படுகின்ற அந்த விமர்சனங்கள், இந்த பொய்யான பிரச்சாரங்கள், குற்றச்சாட்டுகள் அப்படின்றது தொடர்ந்து வரத்தான் செய்யும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுப்பா. நீ ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைன்னா 3 மாதம் கழிச்சு இன்னொன்று எழுது, இல்லை இன்னொரு 6 மாதம் கழிச்சு இன்னொன்று எழுது. ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டாம். ஒரு வருஷத்தில் உனக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் வச்சு பாருங்கள். கூட்டமும் குறையும், இதுக்கு கொடுக்குற அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். இந்த மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டுகள், வதந்திகள் இதுவும் குறையும். அதை யாரும் மதிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஓதர சங்க நம்ம ஊதிட்டு தான் இருக்க முடியும். பொழுது விடியுதா இல்லையா அப்படின்றது நம்ம கையில் இல்லை நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.